ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிடி பிளாக்ஸ் கல்வியே துணை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ கேன் டெஸ்ட்டோட டெஸ்ட் நம்பர் 3 வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா 500 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேஸ் பண்ணி மட்டும் கேட்டிருந்தாங்க. 5 hours கிட்ட நடந்தது டெஸ்ட்டு. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுதவே முடியல, அவ்வளோ ஒரு டஃப்பாக இருந்தது. ஏன்னா தமிழ் கிராமருங்கிறதுனால அதிகமாக யோசிச்சு போடுறதுனாலேயே கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரியே ஃபீலாக இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 500 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுலேயும் 50-50 வர மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தொழிற்பெயர் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தொழிற்பெயர் பற்றின கூற்றுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்பெயர் விகுதிகளாக சி, வி, மை, உ, அம், கை போன்ற 12ற்கும் மேற்பட்ட விகுதிகள் உள்ளன அப்படிங்கிறது வந்து சரிதான். இவ்வளோ விகுதிகள் வந்து தொழிற்பெயரில் இருக்கு. எதெல்லாம் தவறாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண், இடம், பால், காலம் ஆகியவற்றை குறிப்பால் உணர்த்தும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு, குறிப்பால் உணர்த்தாது. அடுத்து தொழிற்பெயரை 2 வகைகளில் வகைப்படுத்துவன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, 3 வகைகளில் தான் வகைப்படுத்துவாங்க. அடுத்து தொழிற்பெயர் முன்னிலை இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னிலை இடத்துல வராது, படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும் தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கலை சொற்களில் தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது ஃபோல்க்ளோர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். மாலுமி அப்படிங்கிறது சைலர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். மனசாட்சி அப்படிங்கிறது கான்சியன்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். அடுத்து கையெழுத்துப்படி அப்படிங்கிறது வந்துட்டு மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு தான் வரணும். ஆனால் இங்கே வந்து ஸ்கல்ப்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்கல்ப்சர் அப்படின்னா வந்து சிற்பம் அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தன டேஸ் இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். இதை வந்து நம்ம படிச்சு பார்த்து பொருந்துற மாதிரி இதுதான் போடணும். ஆகவே போட்டோம்னா கரெக்டாக பொருந்தாது. ஆகவே இன்றைய பள்ளிக்கூடங்கள் அப்படி வராது. பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பித்தன, இவையே வந்துட்டு இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் அப்படிங்கிறதா வந்து பொருத்தமா இருக்கும். அடுத்து பொருந்தா சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீரை மற்றும் கூந்தல், தலை மற்றும் மடல், தோகை மற்றும் ஓலை. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அந்த இலை வகையா சார்ந்த அந்த ஒரு இதை வந்து குறிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அருகு மற்றும் மலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூ வகை, மலர் வகை குறிக்குது இல்லைங்களா? அப்போ இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று. அடுத்தது செலியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த வலு வளாநிலை அப்படிங்கிறத இந்த பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. செலியன் வந்தது அப்படிங்கிறது வந்து திணை வலு, நீ வந்தாய் அப்படிங்கிறது வந்து இட வளாநிலை. அடுத்து தென்னந்தோப்பு அப்படிங்கிறது வந்துட்டு மரபு வளாநிலை, நேற்று வருவான் அப்படிங்கிறது காலவலு. அங்கை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அங்கை அப்படின்னா உள்ளங்கை அப்படிங்கிறதான் பொருள். அதோட எதிர்ச்சொல் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புறங்கை அப்படிங்கிறதா வரும். கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா எது பொருந்தாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கு வந்து இனமாக இருக்கிற எழுத்துக்கள் வந்திருக்கும். ஒரு இதில் மட்டும் ரெண்டுமே ஒரே எழுத்தாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சுக்கு சா வந்திருக்கு, இன்னுக்கு டா வந்திருக்கு, இந்துக்கு இத்து. இதெல்லாமே இனமான எழுத்துக்கள். இந்த இன்னு முன்னுரை அப்படிங்கிறதுல இன்னு நூ வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பொருந்தாத ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான நிறுத்தற்குறிகளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான் அப்படிங்கிறதான் தவறாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து சரியான நிறுத்தற்குறிகள் தான் பொருந்திருக்கும். சரியான சொற்றொடரை தேர்க. மண்ணும் மணிநீரும் மலையும் அணிநிழல் காடும். இது வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனில் இதுதான். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும். ஃபர்ஸ்ட் வந்து நீர் வரணும், அடுத்து மண், மலை, அதுக்கப்புறம் காடு. இந்த ஆர்டரில் வரதான் வந்துட்டு சரியான சொற்றொடராக இருக்கும். அடுத்து நிறுத்தற்குறிகள் பற்றியவற்றில் சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் கார்புள்ளி வரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு, கார்புள்ளி வராது, அரைப்புள்ளி தான் வந்துட்டு வரும். சிறு தலைப்பான சொல்லை விரித்து கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து தவறு, முக்காற்புள்ளி தான் வந்துட்டு வரணும். அடுத்து சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வேணா கரெக்டு தான். அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு, இங்கே வந்து அரைப்புள்ளி தான் வரணும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நான் வந்து ஆன்சர் எல்லாம் செக் பண்ணி இது பண்ணும்போது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும், நிறைய எழுதியிருப்பேன். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் கதகதன் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேனா கேட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் சரியான பிரித்தறிதலை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாள் ப்ளஸ் மீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் மீன் அப்படின்னு தான் வரணும். அடுத்து அது வந்து தவறாக இருக்குது. பல் ப்ளஸ் நூல், பன்னூல் அப்படிங்கிறதா வந்துட்டு சரியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு தெரியும், புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம்னா இந்த பல் இந்த இடத்துல வந்து நகரத்தில் வரும்போது வந்துட்டு பன்னூல் அப்படி இந்த இன்னு தான் வந்துட்டு புணரணும் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து சொல் ப்ளஸ் வினை, சொல் ப்ளஸ் துணை அப்படிங்கிறது சொல் துணை வராது, சொற்துணை அப்படிங்கிறதா வரணும். பல் ப்ளஸ் துளி, பன்துளி அப்படிங்கிறது வராது, பற்றுளி அப்படிங்கிறதா வந்துட்டு சேரும். அடுத்து குறில் நெடில் வேறுபாட்டில் சரியான சொற்றொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணால் காண்பது பொய் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தான் இருக்கும். இந்த மலை பொழுதில் அப்படி வராது, மாலை பொழுதில் மலையில் ஏறினேன் அந்த மாதிரி இதில் தான் வரணும். இங்கே பாருங்கள், நிதி நீதிங்கிறது மாறி மாறி கொடுத்துருக்காங்க. தூ எனும் ஓரெழுத்து வந்து தூய்மையை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறு. தூ அப்படிங்கிறதான் வந்துட்டு தூய்மையை வந்து குறிக்கும். இந்த தூ ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு என்ன மீனிங் வரும் பார்த்தீங்கன்னா நடத்தல், சேர்மானம் அப்படிங்கிறது தான் பொருள் வரும். நெக்ஸ்ட் கொஷின், மீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து வான் அப்படிங்கிறது தான் பொருள். நோ அப்படின்னா நோய், வவ் அப்படின்னா கவர், நோ அப்படிங்கிறது வறுமை. இதெல்லாம் தான் வந்துட்டு இதோட பொருள். கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வேறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநிலை அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், கை எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் எதிர்ச்சொல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கை அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறதா வரும். அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இழிவை குறிக்கும், ஒழுக்கம் இல்லாமல் இழிவை குறிக்கும். அதனால தான் வந்துட்டு இதை வந்து நை தான் வந்து எதிர்ச்சொல்லாக எடுத்துக்கிறோம். இந்த பை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன குறிக்குன்னா கைப்பை, கொள்கலன் அப்படிங்கிறதெல்லாம் வரும். வை அப்படின்னா இது வந்துட்டு வைக்கோல், கூர்மை, புல் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கும். மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இளமை, மலடி, பாவம் இப்படிங்கிற பொருளெல்லாம் குறிக்கும். ஸோ கை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எதிர்ச்சொல் வந்து நை. கீழ்காணும் தொடரில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க. எது வந்து வேறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கதை படித்தான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேறுபட்டது. ஏன்னா அது மட்டும் தான் செய்வினையில் வந்திருக்கும். மற்றதெல்லாம் இங்கே பாருங்கள், போயிற்று, விற்பனை ஆயிற்று அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு செயற்பாட்டு வினையை வந்து குறிக்கிறதா இருக்குது. அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தேர்க, சரியான இணைப்பு சொல்லை தேர்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலர்விழி தேர்வில் டேஸ் நின்று ஆயத்தமானால் அப்படிங்கிறது பொருள் வருமா, வராது. ஸோ இது வந்துட்டு தப்பாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழை டேஸ் சுவையான மொழியுண்டோ, தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ அப்படிங்கிறது இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத பொருத்தும் போது கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எத்திசை என்பதை பிரித்தெழுதுக. எத்திசை அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் திசைங்கிறதா பிரித்தெழுதணும். எழுத்து வழக்கு சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது எழுத்து வழக்கு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே பேச்சு வழக்காக இருக்கும். இதுதான் வந்து எழுத்து வழக்கு. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து டைஃபாய்டு என்பதன் தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடற்காய்ச்சல் அப்படிங்கிறது தான் டைஃபாய்டு அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல். யானையை குறிக்கும் சொற்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் யானையை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வரும். இரதி, கைமர், கலபம், அனுபமை, அத்தினி, அஞ்சனம் இது எல்லாமே வந்து யானையை குறிக்கிற சொற்கள் தான். இந்த கடுவன், வெறுகு மட்டும் வேறுபட்டது. கடுவன் அப்படின்னா குரங்கு அப்படிங்கிறத குறிக்கும். வெறுகு அப்படின்னா காட்டுப்பூனை, ஆண் பூனை இல்லைன்னா மரநாய் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கும். அடுத்து பொருந்தா சொல்லை வட்டமிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால, தவ, தட இந்த மூணுமே வந்துட்டு உரிச்சொற்றொடர்களில் வரும். இது பார்த்தோம்னா வந்துட்டு மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல், அதனால அதுதான் வந்து வேறுபட்டது. அடுத்த கொஸ்டின், நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே எனும் புணர்ச்சி விதியின்படி சேர்ந்ததில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இரட்டும், அதாவது நெடிலோடு வந்துட்டு நெடிலோடு வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் இணையும் போது வந்து ஒற்று வந்து ரெட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பகட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பகடு ப்ளஸ் வாழ்க்கைன்னு தான் பிரிப்போம். ஆனால் சேரும்போது பகட்டு அந்த டூவோட இது வந்து ஒட்டு ரெட்டிப்பாயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால இது வந்து வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சோற்று பானை அப்படிங்கிறத சோறு ப்ளஸ் பானைன்னு தான் பிரிப்போம். இங்கே சோற்று அப்படிங்கிறது அந்த சோரோட இரு வந்து ரெட்டிப்பாயிருக்கு. ஸோ இதுவும் வந்து வரும். வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது வீடு ப்ளஸ் தோட்டம் தான் பிரிப்போம். இங்கேயும் வந்து டூ பார்த்தீங்கன்னா டூவோட இட்டு வந்து ரெட்டிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு வரும். இந்த மாசற்றார் எப்படி பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா மாசு ப்ளஸ் அற்றார் அப்படிங்கிறதா வரும். இங்கே உகரம் மட்டும் கெட்டு தான் அற்றார் அப்படிங்கிறதோட புணர்ந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து வேறுபட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை தேர்க. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன வரணும். பறவைகள் பன்மையில் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால இது வந்து வராது. அடுத்து, அரசரது மாளிகையில் விளையாடி கொண்டிருப்பது அரசரது மகனாவார் அப்படிங்கிறதும் வந்துட்டு வராது. குதிரையும் பூனையும் வேகமாக ஓடின. ரெண்டு இது கொடுத்துருக்கனால அப்படின்னு வந்துச்சுனாலே பன்மையில தான் குறிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 அப்படிங்கிறது சரிதான். அடுத்து, மயங்கொலி எழுத்துக்களுள் சொல்லில் தொடக்கமாக வரும் எழுத்து வந்து நகரம் மட்டுமே அப்படிங்கிறது வந்து சரிதான். அடுத்து, மயங்கொலி எழுத்துக்களுள் சொல்லின் இறுதியில் வராத எழுத்து லகர ஒற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. இறுதியில் வராத எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிறதா. வல்லினமைகள் ஈரொற்றாய் வாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியான கூற்று தான். அடுத்து, பிழையற்ற தொடரை தேர்க. இதில் எது வந்து பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இது ஒருமையில் வந்திருக்கனால இது ஒருமையில் வரதான் வந்து கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது ஆன்சர் கிடையாது, இதுதான். அடுத்து, வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் மயக்கற்ற தொடரை தேர்க. இனியன் நேற்றிரவு கேழ்வரகால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சொற்கள் வந்துட்டு பொருள் மயக்கத்தோடு இருக்கும். எது மட்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா படைவீரன் ஒருவன் போருக்கு கூர்த்தீட்டியை ஈட்டி கொண்டு வந்தான் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர். அடுத்து, மரபு பிழையற்ற தொடரை தேர்க. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் அப்படிங்கிறது வரக்கூடாது. பால் பருகினான் அப்படிங்கிறதா வந்துட்டு சரியாக இருக்கும். அடுத்து, ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன அப்படிங்கிறது வரக்கூடாது.
இங்கே வந்துட்டு ஆட்டு கொட்டகை அப்படிங்கிற மாதிரி வரணும். எலிகள் பொந்துகள் அப்படிங்கிறதே வந்துட்டு தவறாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் வராது. கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார் அப்படிங்கிறது வராது. சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. இது வந்து மரபு பிழையோட சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. அடுத்து எஸ்டரியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தமிழ் சொல்னா கலிமுகங்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலை 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 அப்படிங்கிறது, இந்த கலை அப்படிங்கிறதுக்கு ஆண்மான், இந்த கலை அப்படிங்கிறதுக்கு அழகு, இந்த கலை அப்படிங்கிறதுக்கு வந்து மூங்கில். இதுதான் வந்துட்டு பொருள் தரும். அடுத்து ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ டேஷ் சூரியன்கிறது இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த உருவகம் வந்து என்ன சம்மந்தமான உருவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன் உருவகம் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் விதிகளுள் தவறானது எது? இதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகு மிகாட பற்றி தான் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை பெயரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரிதான். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறதும் வந்து சரிதான். அத்தகைய இத்தகைய எத்தகைய ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க. தவறு. இங்கே வந்து மிகாது அப்படிங்கிறதா வரணும். அடுத்து அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சரிதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது டேஸ் கொண்டு கூட்டே அப்படிங்கிறது வரும். அதாவது இது வந்து இந்த ஒவ்வொரு மொழி மாற்று கூற்று இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்கோள் பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வரது தான் அந்த கொண்டு கூட்டு பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள் அந்த இதில் வரும். இந்த இதுக்கு வந்துட்டு செய்யுள் பகுதி மாதிரி பாடல் இதில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு கூட்டே அப்படிங்கிற சொல்லி தான் முடியும். இது வந்து கொண்டு கூட்டு பொருட்கோளோட ஒரு இதுதான் விளக்கம் மாதிரி. அடுத்து தவறான வேர்ச்சொல் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த அப்படிங்கிறதுக்கு பார் அப்படிங்கிறது வரணும். ஸோ இது வந்து 1 வந்து தவறானதான். கொடுத்தவர் அப்படிங்கிறது கொடு அப்படிங்கிறது கரெக்டு தான். பற்றற்றான் பற்று அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. அடுத்து தருதல் அப்படிங்கிறது தா அப்படிங்கிறதா வரணும். இங்கே தரு இருக்கிறது தப்பு. ஸோ 1, 4 மட்டும் வந்து தவறாக இருக்குது. அகர வரிசை படி சீர் செய்யறது இது நீங்களே எழுதிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெல்ல பாயும் தண்ணீர் டேஸ் பழமொழி நிறைவு செய்க. அதாவது மெல்ல பாயும் இது வந்து எதுக்கு பொருத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கல்லையும் கரைக்கும் அப்படிங்கிறதா வந்துட்டு பொருத்தமாக இருக்கும். அடுத்து தவறான தொடரை தேர்க ஒருமை பன்மை. இதை வச்சு எது வந்து தவறாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின பன்மையில் வந்திருக்கனால தமது போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் தம்மால் அப்படிங்கிறது பன்மையில் வந்திருக்கனா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அடுத்து உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உயர்ந்தோர் இந்த மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த உயர்ந்தோர் அப்படிங்கிறது பன்மை இதை தான் குறிக்கும். ஸோ உயர்த்தினை பன்மையில் வருது. அது வந்து தன்னைத்தானே அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. தம்மை தாமே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான். நண்பருக்கு ப்ளஸ் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தோம்னா நண்பர்க்கங்கு அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து பின்வரும் தொடர்களில் செய்தி தொடர் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு அதிகாலையில் துயில் எழு அப்படிங்கிறது செய்தி தொடர் கிடையாது. இது வந்து ஒரு கட்டளை தொடர். அடுத்து கூகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கூகை குளரும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். வண்டு முரலும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். சேவல் கூவும் அப்படிங்கிறது கரெக்டு. புறா வந்து குணுகும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாததை வந்து தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது வந்து 3 இது பார்த்தீங்கன்னா உருவகம் வரதில் கொடுத்துருக்காங்க. இந்த மலர்முகம் அப்படிங்கிறது உமை இதில் வரும். ஸோ இதில் வந்து பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி. அடுத்து கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் எனும் ஸ்லேடை பாடலில் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு செய்யுள் பாடல் இருக்கும். ஸ்லேடை இதில் குதிரை கீரை பாத்தியை வச்சு தான் வந்து அந்த செய்யுள் இருக்கும். அடுத்து அன்பு என்ற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பு அப்படின்னு பொருள் தரது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது நே அப்படிங்கிறதும் இந்த மே அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அன்பு அப்படிங்கிற பொருள் வந்து தரும். மற்ற 2க்கும் என்ன பொருள் வரும்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னா வறுமை துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த ஓ அப்படிங்கிறதுக்கு வந்து மதகு நீர் தாங்கும் பலகை இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறுதியிலும் இடையிலும் முதலிலும் வரது வந்து ஏ அப்படிங்கிற வினா எழுத்து தான். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இதில் ஆ இ ஏ ஆகிய 3 எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஆ இ ஏ வராது. இங்கே வந்து ஊ அப்படிங்கிறதா வரணும். இந்த 3 எழுத்துக்களும் தான் சுற்றெழுத்துக்களாகும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ மற்றும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதும் சரிதான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து தொகை சொற்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த தேன் வகையில் 3 தேன் இதில் வந்து எது வரும்னா மலைத்தேன் கொசுத்தேன் கொம்புத்தேன் இது 3 வரும். மரத்தேன் அப்படிங்கிறதா வந்துட்டு பொருந்தாதது. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன இது வரும் பார்த்தீங்கன்னா தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து பொறுத்துகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படிங்கிற பொருள் தான் தரும். நெறி அப்படின்னா வலி அப்படிங்கிறது தான் பொருள். அதிமதுரம் அப்படிங்கிறது மிகுந்த சுவை அப்படிங்கிறது தான் பொருள். சென்னி அப்படின்னா குச்சி அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து 49 கொஸ்டின், போராட்டம் இச்சொல்லுக்கு
பொருந்துமாறு உள்ள சொலவடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சொலவடையில் போராட்டத்தை பற்றி எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்மப்பகை அப்படிங்கிற இந்த பழமொழி வந்துட்டு இந்த சொலவடை வந்துட்டு போராட்டம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். அடுத்து தவறான இது பார்த்தோம்னா செத்தார் அப்படிங்கிறது துஞ்சினார் அப்படிங்கிறது கரெக்டு தான். சுடுகாடு அப்படிங்கிறது நன்காடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். ஓலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மடல் அப்படிங்கிறது வராது. ஓலை ஒரு தனி இது, மடல் ஒரு தனி இது. ஸோ இது ரெண்டுமே வராது. விளக்கை அணை அப்படிங்கிறத விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எது வந்து தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓலை மடல் தான் தவறாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வாராது. இது வந்து ஒரு துன்பம் நடந்த விஷயம் வந்து திரும்ப வராது அப்படிங்கிறத மாதிரி குறிக்குது. நினைச்சதான் கழுதை எடுத்துதான் மோட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதுதான். அடுத்து குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா எதையுமே கண்டுக்காம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருளை வந்து குறிக்கும். ஸோ இதில் வந்து எது ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் தான் வந்துட்டு பொருத்தமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோவில் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் தான் போட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.